ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ அங்கிருந்து ஃபைல்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதை பார்த்துட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஷென் என்ன அத்லட்டான்னு கேட்குறா. அதுக்கு ஸ்டார்லைட்டும், என் அண்ணன் டீம் பில்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 10 ஸ்போர்ட்ஸ் பக்கத்தில் ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அப்படி பார்த்தா இவரு தான் ஷைனிங் ஸ்டாராக இருப்பார் போலயே, யாருக்கும் வாய்ப்பே கொடுக்க மாட்டார் போலேங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்லைல்ல இது ரிலே ரேஸில் எடுக்கப்பட்டது, அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே தோத்து போயிட இவரு தான் பொறுப்பேற்றுட்டு அதை வின் பண்ணாருன்னு சொல்றான். அப்படி பார்த்தா அவரு தைரியமான ஆளாக தான் இருப்பார் போலயே. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம நார்மலாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல நீ ரைட் பண்ணுங்கிறா. அப்படி இந்த பக்கம் காட்ட ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்களாச்சே. ஏன்பா தம்பி, நிஜமாவே என் மக சஷா இங்கே தான் இருக்காளான்னு கேட்கும்போது, சஷா இங்கதான் இருக்கான்னு சொல்றானா. அப்போ உங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நல்லா போல்டா பேசு, நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டோங்கிற மாதிரி அப்பா கேட்க, சஷா இந்த வீட்டோட ஓனர், நான் இங்க தங்கி இருக்கேன்னு சொல்லி நீங்களே வேணா கேட்டுக்கோங்கன்னு ஹீரோனுக்கு கால் பண்ணி கொடுத்துட்டான். இங்க அம்மா தான் கூப்பிடுறாங்கன்னு தெரியாம வேலையில இருக்கும்போது இப்படி கால் பண்ணாதீங்கன்னு குசுன்னு பேச, அம்மாவோட வாய்ஸை கேட்டதோ இவளோட வாய்ஸ் போன வாய்ஸ் ஆயிடுச்சு. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க ஞாபகம் இருக்கா இல்லையா, கடைசியா கூப்பிட்டு எப்போ சுத்தமா மறந்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அம்மா டென்ஷன் ஆகி திட்டேன். அவ இந்த பக்கமா ஓடி வந்து, மா நீங்க இந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ஷெனோட போன்ல எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, யாரோட போனை வேணா நான் வாங்கி பேசுவேன், உன் வீட்டுல கூட இன்னொரு பையன் இருக்காங்கிறது ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்க, அவரு ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தாங்கிற மாதிரி மலுப்புறான். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்டா, அப்புறமா சொல்றமா நான் இப்ப வேலையில இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டா. இப்ப என்னடா பண்றதுன்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அக்கா நீங்க இப்படி சுத்துறதால ஒண்ணுமே நடக்க போறது இல்லைங்கிறான். சரி நீயே சொல்லு, ஷெனி அப்பா அம்மாவோட சண்டை போடு வரும்னு கேட்க, இல்ல என்னோட பிரதர் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ரொம்ப பொலைட்டா நடந்து பாருங்கிறான். அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணும்போது மட்டும் அப்படி நடந்துக்கிட்டாருன்னு கேட்க, சாரி சிஸ்டர் அந்த டைம்ல நான் பார்க்கவே இல்லை, ஸோ நடந்ததை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறான். சரி ஹாஃப் டே லீவ் போட்டு போலான்னு மேகியை கேட்க, ஆல்ரெடி உங்களை எல்லாரும் இங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேவே லீவ் போட்டு போறது சரியா படலன்னு சொல்ல, வேற வழி இல்லையாச்சே சரி ஓகேன்ட்டான். இங்க ஹீரோவும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து உன்னோட பேரண்ட்ஸ் ப்ராப்ளம சால்வ் பண்றியா இல்லையான்னு ஹீரோ கூப்பிட்டு இருக்கேன். நான் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்கிறான். இங்க அம்மாவும் அவ கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டதும் பயந்தே போயிட்டான். சஷாவோட ஃப்ரெண்ட்ல நீ, உனக்கு பசிக்கும், எப்படி பசியில விட முடியும், சோ நான் போய் குக் பண்றேன், உன் வீடு போட இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்றது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ள வந்து, எப்பதான் வருவேன்னு கேட்க, வேலை முடிஞ்சுதான் வர முடியுங்கிறா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இல்ல, உன் பேரண்ட்ஸ் ஏன் என்ன கெஸ்ட் மாதிரி நடத்துறாங்கன்னு கேட்கும்போது, அவங்க ஏதோ தப்பா நினைச்சு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒருத்தி மட்டும்தான் இங்க ஸ்டே பண்ணிருக்கதா சொல்லியிருக்கேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறா. அவ என்ன ரிஜெக்ட் பண்ணதும் இல்லாம அவ பேரண்ட்ஸும் என்ன துரத்தி விட பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணது இவனுக்கு ஞாபகம் வந்து போக, அது ஜஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் தான், அதுக்காக நான் கிவ் அப் பண்ண கூடாது, ஃபியூச்சர்ல சஷாவை நான் டேட் பண்ணா கூட அவளோட பேரண்ட்ஸை மீட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு மிஸ்டர் கின்க்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு வர சொல்லிட்டான். அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கின் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு, அதை முடிச்சுட்டு நீங்க டைரக்டா வீட்டுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்பிட்டான். அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் மெசேஜ் பண்ணி விட்டுட்டான். அதை பார்த்து அப்பாடான்னு ஃபீல் பண்ணும்போது சாப்பிட்றதுக்காக அம்மா வந்து கூப்பிடுறாங்க. நான் இன்னும் என்னோட வேலையை முடிக்கல, அப்புறம் வரேங்க, நீ ஒன்னும் ரோபோட் இல்லையே, மனுஷன் தானே, சாப்பிட்டா தானே நல்லா வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பெரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்தப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரூமை பார்க்கும்போது நீ ஒரு ரைட்டர் மாதிரி இருந்ததுன்னு கேட்க, இல்லங்கிறான். அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டரான்னு கேட்க, அதுவும் இல்லங்கிறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டாளா, அவளை இந்த பக்கமா கூட்டு வந்து ஒரு பையனோட தங்கி இருக்கிறத ஏண்டி என்கிட்ட சொல்லன்னு கேக்குறாங்க. மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்புறம் யார் இந்த பையன் கேட்கவும், அவர் என்னோட கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னா அப்பா அம்மா என்ன தொலைச்சு எடுத்துருவாங்க, சோ போற வரைக்கும் உண்மையான பாய் ஃப்ரெண்ட் சொல்லி மெயின்டைன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான். உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட தங்கி இருக்கியா, அது தப்புடிங்க, இல்லம்மா அவளும் வருவா, அப்பதான் அவர் அப்பப்போ வந்துட்டு போவாரு அவ்வளவுதாங்கிறா. உடனே அம்மா பாய் ஃப்ரெண்ட பிடிக்கலையான்னு புறநாத்த ஆரம்பிச்சதும் முதல்ல சாப்பிடலாமான்னு கூட்டு வந்துட்டா. அப்ப அப்படியே கால் பண்ணு டேங்குக்கு தான் மெசேஜ் பண்ணி விட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவ கால் பண்ணதும் இந்த பக்கமா வந்து, என் அப்பா அம்மா வந்திருக்காங்கடி, வேற வழியே இல்லாம நீ என்னோட தங்கி இருக்கிறதாவும் ஷேன் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் சொல்லிட்டங்கிறா. கின்னோடவே இப்பதான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுவே இன்னும் சரியா ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ எனக்கு புது பாய் ஃப்ரெண்டை வேற கொடுத்துருக்கேடின்னு கேட்க, வேற வழி இல்லாம தாண்டி சொன்னேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரண்டி இதுங்க, கின்னோட தான் இவ டின்னருக்கு போக போறாளாமா, ஓகே அதை முடிச்சுட்டு மறக்காம வீட்டுக்கு வந்துருட்டா. ஓகே அடுத்து ஹீரோவை எப்படியாவது சமாளிச்சலான்னு திரும்ப அவ ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டுட்டான். என்ன மனுஷங்க வேற வழி இல்லாம தான் இப்படி சொல்லிட்டாங்க போது, உன்னோட பேரண்ட்ஸ் ஆன்லைன்ல போய் நம்ம பேரை சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும், இதை பத்தி யோசிச்சியான்னு கேட்கிறான். ஐயோ இதை மறந்துட்டுனே என்ன பண்றதுன்னு கேட்க, சரி ஓகே நான் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்லைட்டை கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரிலேஷன்ஷிப் போஸ்டையும் கொஞ்சம் புஷ் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிட்டான். இங்க ஹீரோயினை காட்ட, டேங்கோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னு கேட்கும்போது டிசைனரா இருக்கான்னு சொல்றா. பார்த்தா அப்படி தெரியலையே, அதோட அவரு நல்லா பேச கூட மாட்டேங்கிறாருங்க.
அவர் எப்படி இருந்தா நமக்கு என்னமா, நானா அவரோட போய் வாழ போறேங்க. அதுவும் கரெக்ட் தான், பட் ஃபியூச்சர்ல டேங்க் பண்ண தப்ப நீ பண்ணிடாத, இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிடாதன்னு சொல்ல சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிராசரிஸ் வாங்க போலான்னு கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம டேங்க காட்ட மனுஷன் இன்னைக்கு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு படத்துக்கு போலான்னு கூப்பிடுறாரு. இப்பன்னு பார்த்து அவளால போக முடியலையே. சாரி, இன்னைக்கு நைட் நான் சஷாவோட வீட்டுக்கு போகணுங்க. சரி ஓகே, நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லவும், ஐயோ நீங்க தான் பெஸ்ட், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம மூவி போலான்னு இருக்கா. இந்த பக்கம் வீட்டுல ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாம் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, நான் ஸ்டார்லைட்டை கூப்பிட்டு டோர் கிட்ட நின்னுட்டு இருக்கேன், உன் பேரண்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா போதும், நான் அவனை பேஸ்மெண்ட் கூட்டு போயிடுவேன்னு சொல்ல, அப்பா அம்மா நம்ம அப்படியே சுத்தி பார்க்கலாமேன்னு கூப்பிட்டா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சாப்பிடலாங்கிறாங்க. அப்படியே இங்க வெளியே ஹீரோவை காட்ட அவன் சோகமா இருக்கவும், ஏன் சஷாவால தான் இப்படி இருக்கீங்களான்னு கேட்கிறான். சஷா இன்னைக்கு என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறான். இந்த பக்கம் இவ்வளோ எலி பூந்துருச்சுன்னு கத்திட்டு அவங்க 2 பேரையும் தேட விட்டுட்டு இருக்கேன். வெளியே ஸ்டார்லைட்டும், அக்கா நீங்க சொல்ல வந்ததை தப்பா புரிஞ்சிருக்கலாம்னு சொல்றான். இப்ப கூட அவ பேரண்ட்ஸ் கிட்ட டைரக்டா சொல்ல வேண்டியதானே, அவ என்ன அப்படி நினைக்கலன்னு தானே அர்த்தங்கும் போது, நீங்களும் அவளுக்காக ஹெல்ப் தானே பண்றீங்கன்னு கேக்குறான். என்னோட உண்மையை சொன்னா அது பிரச்சனை ஆகும் தான் நான் சொல்லல. ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு சொன்னா அது இப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க. அண்ணா உங்களுக்கு ஒரு பொய்ய கூட சரியா சொல்ல தெரியல. அக்கா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைஞ்சதாலதான் இப்ப நீங்க வருத்தத்துல இருக்கீங்க. பட் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைச்சுதான் பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, மாட்டிக்கிறதா நினைச்சிருக்கானா, அவ என்ன இப்போ விரும்புறாளோங்கிற மாதிரி யோசிக்கிறான். பட் அவன் சொன்ன ஆன்சர்ல அதெல்லாம் புஸ்ஸா போயிடுச்சு. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா உள்ள வாங்கன்னு கூப்பிட 2 பேரும் ஷூவை கையில தூக்கிட்டு தான் வராங்க. டக்குன்னு அம்மா இந்த பக்கம் வந்ததும் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு வழியா அவங்கள பத்திரமா கீழே பேஸ்மெண்ட்க்கு அனுப்பி வச்சுட்டா. கீழே வந்து ஸ்டார்லைட்டோ, அக்காவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இப்போ ரொம்பவே சாஃப்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்ல, அவளெல்லாம் நான் மாறிட்டேன்னு சொல்றியா, இப்போ என்னோட எமோஷன்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, கவலைப்படாதீங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா அக்காவை டேட் பண்ணதான் போறீங்கன்னு சொல்றானா. அதெல்லாம் நடந்தா பார்க்கலான்ட்டு போயிட்டான் ஹீரோ. அப்படியே மேல கட்ட டேங்க் வந்துட்டா. அப்பா சாமின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள பார்த்தா மிஸ்டர் கின்னும் வந்து நிக்கிறாரு. நேத்து தாண்டி ஒண்ணு சேர்ந்தோம், அதுக்குள்ள இது மாதிரி எல்லாம் சொன்னா அப்புறம் பிரிஞ்சு போயிடுவேன் தான் நான் எதுவும் சொல்லாம கூட்டு வந்துட்டேங்கிறா. இப்ப அம்மா வந்து யாருமா இதுன்னு கேட்க, என்னோட கொலீக்னு சொல்லிட்டா ஹீரோயின். அப்புறம் என்ன வாங்க வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் வேணான்னு சொன்னாலும் அம்மா எடுத்துட்டு வந்துற கரெக்டா ஹீரோவும் மேல வரான். நீ எப்பப்போ வந்தங்கிற மாதிரி அம்மா கேட்டுட்டு இருக்க, இப்பதான் ஆன்ட்டி வந்தேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கின் பேசுறதுக்குள்ளேயே கையை பிடிச்சி எப்படி ஓரளவு சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கமா கூட்டு வந்துட்டாங்கோ. மிஸ்டர் கின் மட்டும் என் மேல கோவப்பட்டாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் சமாதானப்படுத்தணும் பாத்துக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணா மொபைல கார்லயே வச்சுட்டு வந்திருக்காரு. சோ இந்த விஷயமே தெரியாம இப்ப டேங்க பார்த்ததும் அவர் சேரை இழுத்து போட மனச கல்லாக்கிட்டு ஷென் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கா டேங். பாவம் மிஸ்டர் கினுக்கு இங்க ஒன்னும் புரியல. சரி சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அம்மா மிஸ்டர் கின்க்கு என்ன வயசாச்சு, என்ன வேலை பண்றாங்கன்னு கேட்கும்போது 30 வயசாச்சு, ஜிஎம்மா வேலை செய்யறதா சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினும், மா என்ன பாக்குறத நிறுத்துறீங்களான்னு கேட்க, நான் எதுக்கு பாக்குறேன்னு உனக்கு தெரியாது பாரு, டேங்க் சின்ன வயசுல இருந்தே அழகா ட்ரெஸ் பண்ணுவா, ஆனா நீ பாரு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, இப்போ அவ பாய் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்க போறான்னு சொல்லிட்டு, டேங்க் நீ ஷென்னோட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல கின்னிக்கு இங்க பயங்கர ஷாக்கு. டேங்கோட அன்னைக்கு நைட் தூங்குனேன்னு அவன் சொல்லும் போது ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அதோட அவங்க ரிலேஷன்ஷிப்பை வேற அவன் துருவி கேள்வி கேட்டுட்டே இருப்பானாச்சே. பாஸ் இப்படி முதுகுல குத்திட்டீங்களேங்கிற மாதிரி பாக்குறான். அந்த ட்ரிங்க மூச்சு விடாம ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்டான். இந்தாங்க மிஸ்டர் கின் சாப்பிடுங்கன்னு ஹீரோ ஒரு துண்டு எடுத்து வைக்க, பாவி செஞ்சதையும் செஞ்சுட்டு சோறு வேற போடுறியாடான்ட்டு இந்தாங்க மிஸ்டர் ஷென் நீங்களும் சாப்பிடுங்கன்னு வச்சுட்டு டேங்க பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். பாவம் இவளால சொல்லவும் முடியல. ஹீரோயின் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா இவரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் தாத்தாவை காட்ட சஷாக்கும் ஷெனுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு தானிகா கிட்ட கேட்க 79% ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு ஸ்டார்லைட் சொன்னா 100 நோக்கி போகுதாமா. பட் அவங்க 100 ரீச் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஊர்ல இருந்து சஷாவோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, ஹீரோவோட வில்லால தான் இருக்காங்கன்னு சொல்ல தாத்தாக்கு இங்க பயங்கர ஷாக்கு. அப்படியே இந்த பக்கம் மிஸ்டர் கின்ன காட்ட அவரு டின்னர் முடிச்சுட்டு கிளம்புறாரு. பாவம் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாரு. இது வரைக்கும் அவ பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எல்லாமே போய் தானேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறாரு. பார்த்தா முன்னாடி இருக்க கிளாஸையே காணோம். ஒருத்தன் கிராஸ் பண்ணும்போது தான் கரெக்டா இவரோட மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்குமாச்சே. சோ கிளாஸை உடைச்சு அதை ஆட்டை போட்டு போயிட்டான் போல. இவருக்கு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க உள்ள காட்ட கின்னிக்கு இவ்வளோ மெசேஜ் அனுப்பிட்டா எதுக்குமே ரிப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு டேங்க் காட்டுறான். நான் அவருக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல அவரே பார்த்துட்டு பேசிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டா. சரி இப்போ நாளைக்கு என்ன பண்றது, அப்பா அம்மாவை எப்படி சமாளிக்கிறது நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நீ டீம் பில்டிங் பிளான முடிச்சிட்டேன்னு ஹீரோ கேட்கிறான். இல்லையே அதான் வேகமா இங்க வந்துட்டேன்னு இவ சொல்லும்போது, தானிகா டீம் பில்டிங் பிளான இன்க்ளூடிங் பிரைஸோட ஸ்டார்லைட் கூட சேர்ந்து முடிச்சிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்க போறதா சொல்லிட்டு கிளம்பிட்டான். நானும் அவரோட ரெஸ்ட் எடுக்க போவேன்னு சொல்லிட்டு இங்க டேங் இருந்து போக போதும் நிறுத்திடுங்கிற மாதிரி ஹீரோயின் உட்கார வச்சுட்டு இருக்கா. ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு சொல்ற அளவுக்கு நான் ஆயிட்டேனாங்கிற மாதிரி ஹீரோக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சோ சோகத்தின் கடலா வந்து உட்கார இன்னைக்கு நைட் எப்படி போச்சுன்னு ஸ்டார்லைட் கேட்கிறான். ஒன்னும் இல்ல சாப்பிட்டு வந்தோம் அவ்வளவுதாங்கிறான்.
உங்க 2 பேர் கடையில ஏதாவது நடந்ததா என்ன? உங்க ஃபேஸ்ல நிறைய எமோஷன்ஸ் தெரியுதுன்னு கேக்குறான் அவன். இப்ப நான் டேங்கோட பாய் ஃப்ரெண்ட், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் இது பெரிய வீடாக இருக்கிறதால அவளால் தனியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு டேங்கோட தங்கி இருக்கிறதா அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ டேங்கோட பாய் ஃப்ரெண்டா நான் இங்கே தங்கி இருக்கேனாமான்னு சொல்ல. அப்போ நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஓடி வந்தீங்களா, இல்லை T6 ரோபோட்டை தயாரிக்கிறதுக்காக இங்கே வந்தீங்களாங்க? இல்லைப்பா, இன்னைக்கு எனக்கு அதுக்கு மூடே இல்லை, என் மைண்டு ஃபுல்லாக வேற ஒன்று தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல. அண்ணா, ஆக்சுவலாக நீங்கள் சஷாவோட பேசுனீங்களே, அதை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் பாதியிலேயே பிரேக்கப் ஆகிறத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்ல. அப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணலையான்னு ஹீரோக்கு இங்கே ஒரே சந்தோஷம். T6 ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு, டீம் பில்டிங் பிளான் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இந்த பக்கம் கிண்ண கட்ட எங்க தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னு பார்த்தா ஒயினெல்லாம் கீழே கொட்டி போய் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. பாவம், இன்னைக்கு நாள் ஃபுல்லா பாடுபட்டுட்டாரு. இப்போ அடுத்த நாள் அம்மா அப்பாவோட 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் டீம் பில்டிங் பிளான்காக கொஞ்ச நாள் வெளியூர் போறேங்கிறத சொல்றான். நீ இல்லாம நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நம்ம அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம டேங்கோ இன்னும் அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வரலையேங்கிறதா பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பேக் பண்ண ஓடிட இந்த பக்கம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நிறைய ஃப்ரீ டைம் இருக்கே, என்ன ஒரு ஆச்சரியங்கிற மாதிரி கேட்கும்போது மிஸ்டர் ஷென் நமக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காராமா, அங்க வந்ததா தெரியும் மேகி சொல்றாங்க. அப்படியே வண்டி வந்ததும் எல்லாரும் கிளம்ப நம்ம ஹீரோவும் மிஸ்டர் கின்க்கு கால் பண்ணிட்டே வரா. காலே போக மாட்டேங்குது, அதான் போனே மிஸ் ஆயிடுச்சுல. இங்க ஹீரோயினும் பஸ்ல போனா லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு டேங்க தான் டிராப் பண்றதுக்காக கூப்பிடுறா. ஸோ 2 பேரும் கிளம்ப ஹீரோ இங்க எல்லாரோடையும் அங்க வந்து சேர்ந்தாச்சு. டீம் பில்டிங் ஈவெண்ட்ஸ்க்கான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மேகி உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சுட்டு மிஸ்டர் கின்க்கு கால் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் டேங்கும் வராங்க. அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. தப்பான முடிவு எடுத்து வரும்னு பயமா இருக்குன்னு சொல்ல, ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணிட்டா, ஸோ திரும்ப அதை பண்ணவே மாட்டான்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியா, இரு நான் அவரை பிளாக் பண்ணுறேன்னு இவன் பேசிகிட்டு இருக்கேன். நான் சஷா கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நீ மேகி கூட போய் செக்இன் பண்ணுன்னு அனுப்பி வச்சுட்டான். இப்போ ஹீரோயினும் நீங்க இன்னும் கோவத்துல தான் இருக்கீங்களா, நம்ம லிவிங் டுகெதர்ல இருக்கோங்கிறது எங்க அம்மாக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் என் கதையவே முடிச்சு விட்டுருவாங்க, அதனால தான் போய் சொன்னேன்னு சொல்ல. அப்போ உன்னோட பேரண்ட்ஸ் கோவப்பற்றக்கூடாதுன்னு தான் போய் சொல்லியிருக்கியே தவிர என்னோட இருக்குன்னு சொன்னா உனக்கு எம்பாரசிங்கா ஃபீல் ஆகுங்கிறதுக்காக நீ போய் சொல்லலை இல்லையான்னு கேட்கும்போது, அது எப்படி நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன், நீங்க ஸ்டான்டெக்கோட CEO, ஜியோ குரூப் பிரசிடென்ட்டோட கிராண்ட்சன், டாலா ஹேண்ட்ஸமா ரிச்சா இருக்கீங்க, உங்களை விட சிலர் மட்டும்தான் பெட்டரா இருக்க முடியும்னு சொல்ல. அப்போ ரீசெண்டா உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றேன்னு கேட்கிறான். ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க, பட் என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டெம்பரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், பட் கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்டா கரெக்டா தான் இருக்கீங்கன்னு சொல்ல. ஓகே புரிஞ்சுது, செக் இன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். இவரு மாறுறது கஷ்டம் தான் சொல்லிட்டு பின்னாடியே ஹீரோயினும் வரா. இப்போ மேகி ஹீரோக்கான கீ கார்டை கொடுத்துட்டு ஹீரோயினோட டேங்க் கிட்ட கொடுத்ததா சொல்ல. ஓகே 20 நிமிஷத்துல லஞ்சுக்கு போலான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுன்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லாம ஹீரோ கிளம்பிட்டான். அப்படியே இந்த பக்கம் மிஸ்டர் கின்ன காட்ட ஓட்டக்கார வச்சுட்டு ஓட்டுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதுல மிஸ்டேங்க நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருப்பேன், வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப், மெசேஜ் பண்ணா பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்கா. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எவனும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அது மிஸ்டர் ஷென்னா இருந்தாலும் சரி ஷார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே வெறி ஏத்திக்கிட்டு மாசா வந்தா அங்க ஆபீஸ்ல ஒருத்தரையும் காணோம், எல்லாம் டீம் பில்டிங்க்கு போயிட்டாங்களாச்சே. அப்பதான் நம்ம டேங்க் அனுப்பின மெசேஜ் இவருக்கு வந்து சேருது. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் எல்லாரும் லஞ்சுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் டேங்க் கிட்ட கீழே நடந்தது சொல்லும் போது, அடி கூமுட்ட, நீ அவரை கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் சொல்லும் போது கோவப்படுறாரு, பாய் ஃப்ரெண்ட் சொல்லும் போது சந்தோஷப்படுறாரு, அப்படின்னா அவர் உன்னை நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்ல. அவர் என்ன லவ் பண்ண டைரக்டா சொல்ல வேண்டியதானே, நானே முதல் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரோன்னு இருக்கேன். அப்போ மேகி அங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது, எதுல பார்ட்டிசிபேட் பண்ணா என்னென்ன பிரைஸ் கிடைக்குங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீயும் அவரோட ஜோடி சேர்ந்து கோடின்னு இருக்கா டேங்கு, நீ கம்முனு போடின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ இவங்க தங்கியிருக்க அதே ஹோட்டலுக்கு ஹீரோயினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் வரா. எப்படியும் ஏதோ ஒரு குட்டையை கிளப்ப போறா. அப்படியே இந்த பக்கம் பீச்ல காட்ட 2 டீமா பிரிஞ்சு ஃபுட்பால் தான் பிளே பண்ண போறாங்க. கரெக்டா நம்ம கின்னு விழுந்தடிச்சு பாவம் ஓடி வந்து டேங்க் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி. பேசுறதெல்லாம் அப்புறம் பேசு, எங்க டீம்ல ஒரு ஆள் பத்தலன்னதும் ஓகே நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ ஆளுக்கு 2 டீமா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இப்போ மேட்சும் ஸ்டார்ட் ஆக ஹீரோ செமையா விளாண்டுட்டு இருக்கான். அப்ப கின்னும் கோல் கீப்பரா நின்றுட்டு இருக்க நம்ம டேங்க் கிட்ட, நீ அங்க நிக்க வேணாம் உனக்கு அடிபட்டுன்னு சொன்னா, நான் மென்டலி பிசிக்கலி ரொம்ப வீக்கா இருக்கேன், ஸோ எங்க கம்மனு நிக்கிறதா எனக்கு பெஸ்ட்டுங்கிறா. இல்ல உனக்கு அடிபட்டுரும், பட் கவலைப்படாத, நான் உன் பக்கத்துல நின்று உன்னை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஹீரோ மட்டும் சூப்பரா விளையாடல, ஹீரோயினுமே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ அவ ஒரு கோல் போட்டதும் அப்படியே அவனை கட்டி பிடிச்சி சும்மா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இங்க வீட்டுல ஹீரோனோட அப்பா அம்மாவை காட்ட ஸ்பெஷல் வாஷ் மிஷினை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஸ்டாண்ட் எழுதி இருக்கு. மிஸ்டர் ஷென்னுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா தாத்தா கிட்ட இருந்து ஒருத்தர் இல்ல நான் பிடிச்சதா பண்ண போறேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பார்ல, அது ஹீரோனோட அப்பா தான்.
அப்போ எனக்கு கரெக்டாக அடையாளம் தெரில, இப்போ தான் தெரிஞ்சது, சாரி. ஸோ ஹீரோயினோட அப்பா அப்பவே அது போல் ஒரு ரோபோட்டை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. தாத்தா வேணான்னு சொன்னதால பிடிச்சதான் செய்வேன்னு சொல்லிட்டு அப்பா ரிலீவ் ஆகி வந்திருக்காரு. இப்போ அவரோட பேரனுக்கே மகளை கொடுப்பாரு என்னன்னு தெரியல, நடக்க போகிறத பார்க்கலாம். அப்படியே இங்க மிஸ்டர் கின்னை காட்டேன். வண்டியும் உடஞ்சு போச்சு, ஃபோனும் தொலைஞ்சு போச்சு, அதனால தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, டேட் பண்ண ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள எப்படியெல்லாம் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம். அப்போ ஒரு பால் பறந்து வர இவ கை கட்டி சொல்றா, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பறந்து போய் தலை அடிப்பாருன்னு பார்த்தா மூக்குல வாங்கி ரத்தம் வந்துருச்சு. எல்லாரும் பயந்து போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ உயிர் இருக்கான்னு படுத்து பார்த்தா நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்றான். ஸோ ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு தள்ளி தள்ளி நில்லுங்க, அவனுக்கு காத்து தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மெதுவாக பண்ணுங்கிறான். டேய் எல்லாரும் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிதாகணுமா, எங்கிருந்து இந்த கேவலமான ட்ரிக்கை கத்துக்கிட்டங்கும் போது எல்லாம் உங்க புக் ஆஃப் லவ்ல இருந்துதான்னு சொல்லிட்டு அவன் டெலீட் பண்ணாம இவனுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டான் போல. டேங்கோட கோவம் போகிறதுக்காக இப்படி நடிக்கிறான். டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல தூக்கி போட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. தென் இப்ப கட் பண்ணா ஹீரோட ரூம்ல தான் இருக்கான். ஆர்டிகல் 62 படி இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு கேட்டா 42 படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு மொத்த புக்கையும் கரைச்சு குடிச்சிட்டான். இப்ப டேங்க் கதவை தட்டி நீங்க ஓகேவான்னு கேட்கும்போது பாஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டான். ஸோ ஹீரோ ஓபன் பண்ணதும் நீங்க ஓகேவா, ஒன்னும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டுட்டு இருக்கேன். தண்ணின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஹீரோயின் எடுக்க ஓட அதை டேங்க் பண்ணதானே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு விடல. இங்க இவன் சாரி சஷா, சாரி டேங்க், உங்க கேமை கெடுத்துட்டேன்னு சொல்ல. அப்போ அங்க இருந்த ஆர்டிகல் இவங்க படிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டா ஓகே நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த நடிப்பெல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு ஐயோ பாவோன்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்தாங்க மிஸ்டேக்கின் கொஞ்சம் சூடா இருக்கும் பார்த்து குடிங்கன்னு குடுக்குறாளா. வாய் வச்சா வாயே வெந்து போச்சு போல. ஐயோ அம்மா என்ன இவ்வளவு சூடுன்னு கத்துறான். மிஸ்டேக்கின் உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதால ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும். சஷா நம்ம போய் ஜாலியா ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துட்டு போயிட்டா. எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியுது ஹீரோவோட போன்ல அந்த ஆர்டிகல் ஆன் ஆயிருக்கு. சார் எனக்கு காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே முடிச்சு விட்டீங்களேன்னு கேட்க நான் இதுல ஒன்னும் பண்ணலங்கிற மாதிரி ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் ஒரு லாக்கு போடணும்னு கூட உங்களுக்கு தெரியாது, போன்லயே முட்டி மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்க வெளியே ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுல தான் நம்ம டேங்க் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காளாம். எங்க இருக்காங்கன்னு 2 ஜோடியும் ஓடி வந்துட்டு இருக்கேன். கிண்ணி இப்படி என்கிட்ட போய் சொல்லுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு குடிச்சுக்கிட்டு இருக்கா டேங்கு. நீ அவரை விட்டுட்டு போயிடுவேன் பயத்துல கூட அவர் அப்படி பண்ணிருக்கலான்னு சொல்ல, இருந்தாலும் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ எல்லா பசங்களும் சேர்ஸ்ன்னு சொல்லிட்டு குடிக்கும் போது டேங்க் மட்டும் கொஞ்சம் நிறைய மிச்சம் வச்சுட்டா. ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட்டா அவளை ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல்லா குடிக்க சொல்றாங்களா. இதை கேட்டு நம்ம கின்னு வந்து நான் அதை பண்றேங்கிறான். ட்ரூத் ஆர் டேர்னு கேட்டா டேர்னு சொல்லிட்டாரு. அதுல இருந்து ஒரு கார்டை எடுத்து கொடுக்க ஒரு பர்சனை சூஸ் பண்ணி கன்ஃபஸ் பண்ணுமாமா. டேங் நேற்று நைட் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதை விட நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஒவ்வொரு நாளும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல. ஓ என்கிட்ட பேசுறதா உங்களோட சேலஞ்சான்னு கேட்குறா. இல்லை சொல்கிறேன்ட்டு ஒவ்வொரு டைம் உங்க கூட பேசும்போதே எனக்கு சேலஞ்ச் போல தான் இருந்துச்சு, பட் இது கேம் கிடையாது, நான் உன்னை மனசார விரும்புகிறேன், எங்க உன்னை இழந்துடுவனோன்னு பயத்துல தான் அப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அவர் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக குடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அவரும் பின்னாடியே வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. போனும் தொலைஞ்சு போச்சு, காரியம் எவனே இந்த மாதிரி பண்ணிட்டான் பாரு, நீ கோச்சுக்குவேன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணாம கூட அப்படியே வந்திருக்கேன்னு சொல்லி காட்டேன். நான் உங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தது தெரியுமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, இப்போதைக்கு நான் சந்தோஷமா இல்லைங்கிறா. சரி இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்க, ஏன் இது அந்த புக்ல இல்லையோ, விண்ட்ஷீல்டு இல்லாத கார்ல நான் இதுவரை போனதே கிடையாது, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க தான் என்ன கூட்டிட்டு போய் காட்டணுங்க, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப குளிர் அடிக்கும்னு சொல்லவும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு கெஞ்சிட்டு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட எல்லாரும் கேம்ப் ஃபயர்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளால அந்த புக் ஆஃப் லவ்ல கடைசி லைனை படிச்சு பாக்குறாரு. பசங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட லவ் கன்ஃபஸ் பண்ணுன்னு போட்டிருக்கு. சரி இன்னைக்கு லவ் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இங்க நீ இருக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது இல்ல சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேங்கிறா. அப்போவா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு வரேன். சரி எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அன்னைக்கு அர்ச்சிவ் ரூம்ல சொன்னது அதுக்கான அர்த்தம் அது கிடையாதுங்க, அப்புறம் என்ன மீன் பண்ணீங்கன்னு கேட்குறான். அது ஆக்சுவலாக நான் சொல்ல வரும்போது அங்கே நின்று அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கையை காட்டுவலாம், அவ்வளோதான் லேட் ஆயிடுச்சு போய் தூங்குன்னு சொல்லிட்டு நேரம் அந்த பொண்ணை பார்க்க போயிட்டான். கட் பண்ணா 2 பிள்ளைங்களையும் புலம்பு வச்சுட்டானுங்க. இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருப்பானா, வெளியே கூப்பிட்டா குளிர் அடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டேங் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருந்தா ஹீரோயின் அவர் என்ன சொல்ல வந்தாரு, கன்ஃபஸ் பண்ண வந்தாரான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. டி ஓவரா பேசாதடி, இன்னும் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு, நீயும் அவரை ரொம்பவே லவ் பண்ற, அதான் அவர் மேல அக்கறையில நீ எப்படி துடிச்சங்கிறத நானே பார்த்தலங்கும் போது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னோடதெல்லாம் கண்டுபிடிக்கிறியே, ஷென்னோட எப்படி பாக்குறாருங்கிறத மட்டும் உன்னால கண்டுபிடிக்க முடியலையாங்க,
அவர் என்ன எப்படி பார்க்க போறாரு கேக்குறா. அவர் உன்ன லவ் பண்றாரு. லஞ்ச்ல கூட உன்னையே தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. 3 லெக் கேம்ல 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணப்போ உன்னை பார்த்துக்கிட்டு அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? அப்புறம் பாஸ்கெட் பால் விளையாடும் போது நீ கீழே விழுந்ததும் உன்னை அவ்வளோ அக்கறையா பார்த்துக்கிட்டாரு. இதை பார்த்துக்கிட்டு கீழே உன்னை பாக்குறாருங்கிறத நீ பார்க்காம விட்டுட்டியோங்கிற மாதிரி கேட்க, யார் சொன்னா தோ அவர் இப்ப கூட இங்கதான் நின்று இருக்காரு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணா ஒட்டுன்னு நின்று கேட்டுட்டு இருக்காரு. அவளை கெஞ்ச ஆரம்பிக்க ஹீரோனை பார்த்ததும் போலாங்கும் போது இல்ல நீங்க பேசிட்டு இருங்க நான் ஷென்ட்ட போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இங்க ஹீரோவை காட்ட அந்த புக்கை தான் திரும்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஸ்டார்லைட் கால் பண்ணி என்ன மறுபடியும் உங்களோட லவ் கன்ஃபஸ் பண்ணலையான்னு கேக்குறான். எப்பறம் உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கும்போது அவங்க எமோஷன் லெவல் மாறவே இல்லை, கொஞ்சம் பயத்துல தான் இப்ப இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் சொல்ல முடியாம போச்சுன்னு கேக்குறான். அங்க நான் சென்ஷியை பார்த்தங்கும் போது டீம் பில்டிங்ல அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறான். அதான் எனக்கும் தெரில, இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு கேட்குறான் ஹீரோ. நீங்கள் இப்போவே சென்ஷியோட போய் பேசி முடிக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்களோட லவ்வை அப்புறமா கூட கன்ஃபஸ் பண்ணிக்கலாம், ஆனால் உங்கள் லவ்வை அஃபெக்ட் பண்ணுறவங்கள முதல் கட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறான். ஸோ இப்போ நேராக அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரூமுக்கு தான் வரான், உள்ளே கூட போகல. இவன் நார்மலாக பேசும்போது ஹீரோ எதுக்காக இங்கே வந்திருக்க, இந்த டைமில் நீ அப்ராட்ல தானே இருக்கணும்னு கேட்குறான். அவன் இங்கே வேலைக்காக இருக்கங்கும்போது சரி எதுக்காக இந்த ஹோட்டலில் தங்கி இருக்கேன்னு கேட்குறான். அது கோஇன்சிடென்ட் தான், பட் மேபி நம்ம மீட் பண்ணது விதியா கூட இருக்கலாம்னு சொல்லும்போது இது கோஇன்சிடென்ட்டாக இருக்கலாம், பட் உன்கிட்ட நான் ஒன்று கிளியராக சொல்லணும். இப்போ நான் வேறொருத்தரை விரும்புகிறேன், ஸோ தயவு செஞ்சு ஷஷாவோட லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணிடாதுன்னு சொல்ல, பாஸ்ட்டை பற்றி பேச்சு எடுக்கும்போது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பேசுறதால எதுவும் நடக்க போகிறது கிடையாது, பட் ஷஷாவோட லைஃப்பில் ஏதாவது பண்ணனா அதுக்கான விளைவை சந்திக்கவும் நீ தயாராக இருக்கணும்னு சொல்ல, நீ ரொம்பவே மாறிட்ட, கவலைப்படாத, உங்கள் 2 பேருக்கு இடையில என்ன நடந்தாலும் சரி நான் குறுக்க வரவே மாட்டேன்னு சொல்ல ரொம்ப நல்லதுன்ட்டு போகிறான். அப்போ அவனோட பேரை சொல்லி கூப்பிடும்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, ஸோ பிஹேவ் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்கே ஹீரோயினை காட்ட அந்த ரூமை விட்டு துரத்தி விட்டாங்களாச்சே. டேங்க் சொல்கிற மாதிரி அவர் என்னை லவ் பண்ணுறாரு, ஸோ கன்ஃபஸ் பண்ணாருன்னா ஓகே பரவாயில்ல, நானா ஓவராக திங்க் பண்ணிட்டு இருந்தா இது தப்பா இல்லை போகும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வரான். ரூம்ல இல்லாமல் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லவும் சரி என்னோட ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ அப்போ சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக லேப்டாப் ஆன் ஆயிருக்கு. இவன் அந்த புக் கடைசியாக படிச்சுட்டு வந்தது வேற இருக்கவும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டானா. கேட்டால் காக்ரோச் அதனால தாங்கவும் தேங்க்யூ, பட் அதை பார்த்து எனக்கு பயம் இல்லைங்கிறா. அப்படியே என்ன கொஞ்சம் விட்டா பரவாயில்லன்னு வேற கேட்க தைரியத்தை வர வச்சுட்டு அவளை பிடிச்சு நான் உனக்கு சரியானவனா இருப்பேனாங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா உன்னை கோவப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், பட் நீ என் மேலே நம்பிக்கை வைக்கணும், கண்டிப்பாக நான் அதெல்லாம் மாற்றிப்பேன், ஏன்னா உன்னோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஆக்சுவலான்னு சொல்லிட்டு இவளுக்கு வேற வார்த்தை வர மாட்டேங்குதா. இப்போவே நீ சொல்ல வேணாம், டீம் பில்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா யோசிச்சு சொல்லு, இப்போ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து அவன் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். இவன் டேங்குக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் ரிப்ளையே வரல. சரி நம்ம கேம் விளையாடுவோமான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. ஷஷா நம்ம வா ரைடு போலான்னு கூப்பிட்டா நீங்க தானே கோல்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்கிறா. கோல்டா இருந்தா என்ன ஹக் பண்ணிக்கோ, பைக் கூட இருக்கு, ஹெல்மெட் கூட கொண்டு வந்திருக்கா, வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக இல்ல எனக்கு ரைடு போக விருப்பம் இல்லைங்கிறா. அப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படியே இந்த பக்கம் அந்த மாஸ்க் மேனை காட்டேன். ஓ ஷென் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களோ, இப்ப நீ வழியை ஃபேஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே கொளுத்த சொல்றான். பார்த்தா இவ்வளவு நாளும் அந்த மாஸ்க் மேனா இருந்து கெட்டதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் இந்த லின்னு தான். எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்டேன். வீடியோ கேம்ல கூட ஹீரோ தான் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான், ஹீரோயினுக்கு வரவே மாட்டேங்குதா. பரவாயில்ல விட நான் சொல்லி தரப்பாருன்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லி கொடுக்குறான். ஷென் நீங்க ரோபோட் தயாரிக்கிறதுல மட்டும் இல்ல இன்டோர் அவுட்டோர் கேம்ஸை கூட சூப்பரா விளையாடுறீங்கன்னு சொல்ல இன்னொரு டைம் விளையாடுவோம்னு ஆரம்பிச்சா ஹீரோயின் தான் விழுந்து விழுந்து தோத்துக்கிட்டே இருக்கா. நான் எவ்வளோ ஸ்டூபிடா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சோகமானதும் இங்கே வா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கானா. அவ்வளோதான் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஷஷாவை விட எல்லாத்துலேயுமே நான் தான் சிறந்தவளா இருக்கேன், அப்ராடில் படிச்சிருக்கேன், உங்கள் ஃபேமிலியோட எங்கள் ஃபேமிலி தான் ஈக்குவலாக இருப்பாங்க, ஆனாலும் நீ அவளை சூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் காட்ட 2 பேரும் கட்டி பிடிச்சி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சோஃபால. மேக்கி கால் பண்ணி ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்க ஹில்ஸ்ல 8 மணிக்கு மீட் பண்ணுவோம் இல்லையான்னு ரிமைண்ட் பண்ண இதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக்கோட எழுந்துட்டு இருக்கா. நான் இதை டேங்க் கிட்டே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் ஓடி வந்து அப்பா சாமி இழுத்து மூச்சு விட்டுட்டு டேங்குக்கு தான் கால் பண்றா. இது மாதிரி இந்த பிளேஸ்ல மீட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏன்டி நேற்று ரிப்ளையே பண்ணலன்னு கேட்க சாரிடி என் ஃபோனையே பார்க்கல, நீ என்ன ஷென்னோட தூங்கினியான்னு கேட்கவும் நாங்க கேம் மட்டும் தான் இப்போ விளையாண்டுட்டு இருந்தோன்ட்டு இருக்கா. இங்கே இவங்களும் சண்டையெல்லாம் போய் ஜாலியாக ஒன்று சேர்ந்தாச்சு. ஹீரோ ஹீரோயினுமே கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.